இன்னைக்கு ஹெல்தியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடலுக்கும் ஆரோக்கியமானது. இதில் பருப்பு சேர்த்து செய்யறதுனால புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அடை ரெசிபிக்கு பருப்பும் அரிசியும் சம அளவு எடுத்திருக்கேன். நான் 3/4 பங்கு துவரம்பருப்பு, 1/4 பங்கு பாசிப்பருப்பு, அதே அளவுக்கு 1 பங்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் பருப்பு ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5 சில் தேங்காய், 3 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து அரைங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சா நமக்கு சீக்கிரமாக மையாது, அதனால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு குறப்பாகவும் அரைச்சிடாதீங்க, ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க. அந்த நைஸுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து ஊற்றிக்கோங்க. தோசைக்கல்ல உங்களுக்கு அடை ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு தோசைக்கல் ஹீட் ஆகட்டும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அடை ஊற்றிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் அடை குட்டி குட்டியாக தான் ஊற்றுறேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா இந்த மாதிரி பெருசாக ஊற்றுவாங்க. பெருசாக ஊற்றுனாங்கன்னா அது மொத்தமாக இருக்கும், நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். அதனால் அம்மா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றுனாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றுனது நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். இப்போயும் சரி, எங்களுக்கு இது பெருசாகவே ஊற்ற, எனக்கு அடை மட்டும் பெருசாக ஊற்ற வரவே வராது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் ஊற்ற வரும். குட்டியாக இருந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா பெருசாக ஊற்றினா மொத்தமாக இருக்கும். இதுனா நம்ம மெலிசாக ஊற்றிக்கலாம். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மெலிசாவும் இருக்குமா, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்குமா, குழந்தைங்களுக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்கும் போதே சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். ஸோ அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடையை நம்ம வெறியதாகவும் சாப்பிட்லாம், இட்லி பொடி வச்சு சாப்பிட்லாம், சாம்பார், அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு, ஸோ எதை வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் தக்காளி தொக்கு தான் செஞ்சுருந்தேன். இந்த தக்காளி தொக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த அடை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.